ஒரு கைதிக்கு தினம் 1,50,000 செலவு. ஆஸ்திரியா நாட்டில் கைதி ஒருவரை சிறையில் வைத்திருக்க தினமும் 1,50,000 செலவாவது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பெரிய அளவில் போதைப் பொருள் கடத்திய குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் அவர். ஆஸ்திரியா நாட்டில் ஒரு கைதிக்கு அன்றாடம் சராசரியாக 180 யூரோ, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 18,000 செலவாகிறது. ஆனால் குறிப்பிட்ட கைதிக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 1,800 யூரோ செலவாகி வருகிறது. இது இந்திய மதிப்பில் ரூ. 1,50,000க்கும் அதிகம். மோசமான குற்றம் செய்த ஒருவருக்கு தங்கள் வரிப்பணத்தில் இவ்வளவு தொகை செலவு செய்ய வேண்டுமா என்று ஆஸ்திரிய அரசை அந்நாட்டு மக்கள் கேள்வி கேட்கின்றனர். அந்த கைதியின் அதிக எடைதான் அவருக்கு கூடுதல் செலவாவதற்கு காரணம். அவர் ஆரம்பத்தில் வியன்னா நகரில் உள்ள ஜோசப்ஸ்டாட் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அதிக எடை காரணமாக அவரது படுக்கை இடிந்து விழுந்ததால் அதிகாரிகள் அவரை கோர்னியோபர்க் என்ற இன்னொரு இடத்தில் உள்ள சிறைக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அத்துடன் புதிய சிறையில் அவருக்காக ஒரு சிறப்பு இரும்பு படுக்கை தயாரிக்க வேண்டியிருந்தது. இது செலவை மேலும் கூட்டியது. இந்த கைதியின் உடல்நல பிரச்சினை காரணமாக இவருக்கு 24 மணி நேர தொடர் மருத்துவ கவனிப்பு தேவைப்படுகிறது. இவருக்கு என்றே ஒரு செவிலியர்கள் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவரது உணவு மற்றும் சுகாதார தேவைகளுடன் பிரத்யேக பர்னிச்சர்களும் வாங்க வேண்டி வந்துள்ளது. இவையெல்லாம் சேர்ந்துதான் மக்களின் கோபத்தை தூண்டியுள்ளன. சாதாரண மக்கள் மருத்துவ சிகிச்சைக்காக மாதக்கணக்கில் காத்திருக்க வேண்டியுள்ள நிலையில் ஒரு கைதிக்கு இந்த சிறப்பு கவனிப்பு தேவையா என்று கோபத்தோடு கேள்வி எழுப்புகிறார்கள். சர்ச்சை ஓடிக்கொண்டே இருக்கிறது.